ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். பாருங்கள், இது எப்படின்னா அப்படியே ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸு தான். அப்படியே பார்த்துட்டே வந்துடுவோம். ரோம் இஸ் எ வாலடைல் மெமரி. அதில் பாருங்கள் 3 பெருசாக கொடுத்துருக்காங்க. ட்ரூவா ஃபால்ஸா? அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ரோம் வந்து என்ன? அது வந்து வாலடைல் கிடையாது, நான் வாலடைல். அடுத்தது எக்ஸ்பிளைன் இஇபி ரோமுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அதுதான் கரெக்டு. அடுத்தது பாருங்கள் ஸ்டூடெண்ட், இஇபி ரோம் எலக்ட்ரிக்கலி எரேசபிள் அண்டு ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லியான்னு கேட்குறாங்க. ஆமாம், ட்ரூ. டிடிஆர்னா ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஃபால்ஸ். அடுத்தது மெமரி தட் கேன் பி எரேஸ்டு எலக்ட்ரானிக்கலி, அது எதில்? இஇபி ரோம் தான். அடுத்தது 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எப்படின்னா ட்ரூவா ஃபால்ஸான்னு இந்த மாதிரி ஏபிசி 1 அதுக்கு ஆன்சர் அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ ரேம்னா டெம்பரவரி, ரோம்னா பெர்மனெண்ட்டு, சிபி ரோம் இதையும் தெரிஞ்சுக்கங்க. சிஇபி ரோம் அப்படின்னா யூசர் ப்ரோக்ராமபிள் இப்படின்னு அவங்களே கொடுத்துருவாங்க. அப்போ அது நேராக இருக்கிறது ஆன்சர் தான். இங்கே பார்த்து நீங்கள் குழம்பிக்க வேணாம். அதுக்கு தான் இந்த கொஸ்டின் போட்டிருக்கேன். 1 டெம்பரவரி அப்படின்னா அது ரைட்டு தான். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டுன்னு. இந்த அது தனியாக தரேன், இன்னும் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ அவங்களே கொடுத்துட்டாங்களா? A1 டெம்பரவரி தான் ரேமு, ரோமு அதுக்கு B2 தான், சி வந்து யூசர் ப்ரோக்ராமபிள், பி ரோம் நம்மளே ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அப்போ இது ஃபஸ்ட்டு தான் ரைட்டு. அடுத்தது பாருங்கள், ரோம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் அதே போல் நேராகவே ஆன்சர் கொடுத்துருவாங்க. எரேஸ்டு பை யூசர் அல்ட்ரா வைலட். இது யூவினா அல்ட்ரா வைலட் கதிர்கள் வழியாக. அதுவா என்னன்னு? இஇபி ரோம்னா எரேஸ்டு எலக்ட்ரானிக்கலி, பி ரோம்னா ஒயர் ரைட் ஒன்ஸ். பி ரோம் ஒரு முறை தான் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி, ஒரு முறை ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன? ஏக்கு அது கரெக்டு தான், ரோம்க்கு அல்ட்ரா வைலட்டு. பி எரேஸ்டு ஆட்டோமேட்டிக்கலி தான். சி ஒரு முறை தான் ரைட் பண்ணலாம். அப்போ இது எல்லாத்த விட இது தான் கரெக்டு. மற்றதெல்லாம் பாருங்கள், ஏ வந்து 2ஆக இருக்கும், ஆன்சர் 2. பி வந்து ஆன்சர் 3. தப்பு. ஏக்கு ஏ ஆன்சர் தான். இதுக்கு ஏபிசிக்கு இந்த 1 2 3 பொருத்தணும். அடுத்தது பாருங்களேன், ரோம் எரேஸ்ட் அது சொல்லிட்டேன்னா, ரேம் டெம்பரவரி கரெக்ட், ரோம் பர்மனெண்ட்டு, எஸ்எஸ்டி அதுவும் ஒரு ஃபாஸ்ட்டு ஸ்டோரேஜ் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 தான் கரெக்ட். அடுத்தது பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் ப்ரைமரி மெமரி டைப்ஸ். இது மாதிரிலாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. ஏ ரேம் 1 வாலடைல் டெம்பரரி ஸ்டோரேஜ் ரேண்டம் அக்சஸ். 3மே ரேம்னா வாலடைல் மெமரி, கரண்ட் போயிடுச்சுன்னா இது ரேண்டம் அக்சஸ், 3மே கொடுத்துட்டாங்க. இப்போ ஆர்ஓஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்கள். நான் வாலடைல் பெர்மனெண்ட்டு பயோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா A1 கரெக்டு, ஏக்கு அந்த 1 கரெக்டு, பிக்கு 2வும் கரெக்டு, சிக்கு 3 அதுக்கு நேராக கரெக்டு. அடுத்தது இபி ரோம், இதெல்லாம் அப்புறமா நான் விரிவாக அப்புறமா கிளாஸ் எடுக்கிறேன். எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ரீப்ரோக்ராமபிள் 4ம் கரெக்டு. எரேஸ் பண்ணிட்டு திரும்ப ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். த டேட்டா ஸ்டோர்டு இன்டு கம்ப்யூட்டர் இஸ் டைரக்ட்லி ஸ்டோர்டு இன் த ஹார்ட் டிஸ்க்கு. அதாவது ஸ்டோர் பண்ண கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க் இல்லையா? அதாவது த டேட்டா என்டர்ட் இன்டு த கம்ப்யூட்டர் இல்லையே, டைரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை தான் அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸ்டோர்டெல்லாம் பண்ணி வைக்காது. அதாவது விச் ஆர் ஸ்டோர்ஸ் மோர் தென் விச் ஒன் பாருங்க, விச் ஒன் எங்கே இருக்குது? விச் ஒன் ஸ்டோர்ஸ் மோர் டேட்டா தட் டிவிடி.
ப்ளூரே டிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் வந்து டிவிடியெல்லாம் விட அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்தது இது பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ப்ரைமரி மெமரி. அதாவது ப்ரைமரி மெமரி கிடையாது. எது? கேட்ச் மெமரி. கேட்ச் மெமரி வேறு, அது அதுக்குள்ளேயே இருக்கும் கம்ப்யூட்டருக்குள்ளே. ரேம் மாதிரியெல்லாம் அது கிடையாது. அதாவது சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. அப்போ இதுதான் செகண்டரி மெமரிங்கிறது வந்து இதுதான். அடுத்தது இதை பாருங்கள் ஸ்டூடெண்ட், இதை பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரிக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்கு. ரேம் கிடையாது, அதுவும் உள்ளுக்கு இருக்குது. ரோமும் இதுதான். இந்த கொஸ்டின் தான், ஹார்ட் டிஸ்க்கு தான் செகண்டரி மெமரி. அடுத்தது ஹைஸ்பீடு ஸ்டோரேஜ் டிவைஸு. ரோமோ செகண்டரி மெமரின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஹார்ட் டிஸ்க்கும் எடுத்துக்கலாம். கேட்ச் மெமரி, ரேம் இதெல்லாம் வந்து ப்ரைமரி, ஹார்ட் டிஸ்க்கு செகண்டரி மெமரி. ஹைஸ்பீடு ஸ்டோரேஜ் டிவைஸ் இன்சைடு சிபியு என்ன அப்படின்னு கேட்டால் எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டினா என்னன்னு சொல்கிறேன். அதுவும் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தான். எஸ்எஸ்டி ஃபாஸ்ட் ஸ்பீடாக இருக்கும். அது வந்து சாலிடு ஸ்டேட்டு ட்ரைவும்போம். அது ஒரு எஸ்எஸ்டின்னு ஒன்று உள்ளார இருக்கும். அதுவும் மெமரி இது தான். அடுத்தது வந்து ஹைஸ்பீடாக அது எடுத்துக்கும். ஒன்று சிடி அண்டு டிவிடி ஆர். இப்போ பாருங்கள், 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒன்று சிடி ஆர் டிவிடி ஆர் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜு. 2 மேக்னெட்டிக்கல் டேப் இஸ் செகென்ஷியல் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சிடி அண்டு டிவிடி ஆர் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ், இது கரெக்டு தான். சிடி டிவிடி, மேக்னெட்டிக் டேப் இஸ் செகென்ஷியல் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக ரெண்டுமே வந்து கரெக்டு. அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின், போத்து ட்ரூ. அடுத்தது சிடி அண்ட் டிவிடி ஆர் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் செகண்டரி ஸ்டோரேஜ். அதுவும் செகென்ஷியல் ஆக்சஸ்னால் உடனே நமக்கு வந்து கிடைக்கும் அந்த ஸ்டோரேஜில் உள்ள மேட்ரு, அதுதான். இப்பையும் ரெண்டும் கரெக்டு தான். ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். சிடி அண்ட் டிவிடி செகண்டரி ஸ்டோரேஜ். ஹெச்டிடி ஒன்று வந்து மேக்னெட்டிக், எஸ்எஸ்டி சாலிடு ஸ்டேட்டு, 3 சிடி டிவிடி, அது வந்து ஆப்டிக்கல். இது என்னென்னா, ஹெச்டிடி வந்து மேக்னெட்டிக், எஸ்எஸ்டி சாலிடு, எல்லாமே மெமரி தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிடி ஸ்லோ ஸ்பீடு, ஆனால் எஸ்எஸ்டி ஃபாஸ்ட் ஸ்பீடு. இது வந்து ஹெச்டிடி கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், எஸ்எஸ்டி வந்து ரொம்ப காஸ்ட்லி. இது அவ்வளோ நம்பிக்கை. ஹெச்டிடி வந்து லெஸ் டியூரபிள், எஸ்எஸ்டி பர்ஃபெக்ட் டியூரபிள், மோர் டியூரபிள், சாலிடு ஸ்டேட் தான். அப்புறம் சிடி டிவிடியெல்லாம் இதே போல் தான், ஆப்டிக்கல், அதுவும் ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். அதான் அந்த 3 கூற்றுக்கும் ஏ கரெக்டுன்ட்டாங்க. இப்போ பாருங்கள், ஏபிசிடிக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் செகண்டரி ஸ்டோரேஜ் வித் தயர் கெப்பாசிட்டிஸ். அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அது ஸ்டோர் பண்ணலாம், அதோட கெப்பாசிட்டி வச்சு. சிடி காம்பேக்ட் டிஸ்க் வந்து 700 MB. இதுலேயே உங்களுக்கு கொஸ்டின்லாம் நிறையா இருக்குது ஸ்டூடெண்ட், இதையும் பார்த்துக்கோங்க. இதுவும் கொஸ்டின்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு அவ்வளோ ஆன்சர்ஸு உள்ளுக்கு இருக்குது. பாருங்கள், அவ்வளோ ஆன்சர்ஸு உள்ளுக்கு இருக்குது. சிடி காம்பேக்ட் டிஸ்கோட ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு கேட்டால் 700 MB ஸ்டோரேஜ். ஆப்டிக்கல் டிஸ்க்கு, ரெட் லேசர். அதே போல் டிவிடி சிடிக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், காம்பேக்ட் டிஸ்க்கு, அதையும் பார்த்துக்கணும். இதை பாருங்கள், காம்பேக்ட் டிஸ்க்கு, சிடினா காம்பேக்ட் டிஸ்க்கு. இதை பாருங்கள், காம்பேக்ட் டிஸ்க். ஓகேங்களா? அடுத்தது இதை பாருங்கள், டிவிடி.
டிவிடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் வெர்சட்டில் டிஸ்க், அதோட எக்ஸ்பிளனேஷன். அதோட இது பாருங்கள் 4.5 GB ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ், அதுவும் ஆப்டிக்கல் தான். இந்த சிடி டிவிடி எல்லாம் ஆப்டிக்கல் தான். ப்ளூரே டிஸ்க் வந்து 3.25 GB, அதுவும் ஆப்டிக்கல், வைலட் லேசர். அடுத்தது ஹார்ட் டிஸ்க் டிரைவு, இது சிஸ்டத்துக்குள்ளே உள்ளது. இது டிபின்னு சொல்லுவோம், இத்தனை டிபி இத்தனை ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ். அப்போ இது 4மே கரெக்டு தான். அதனால தான் A1, இதை பாருங்கள், A1 B1 C1. ம் ம் எப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மேக்னெட்டிக் டேப்பு, இதை எப்படி வச்சுக்கலாம். மேக்னெட்டிக் டேப் இஸ் சீக்வென்ஷியல் அக்சஸ், உடனே வரும், அதுவும் உண்மை தான். அது மேக்னெட்டிக் டேப்னா என்ன, இது ஃப்ளாப்பி, அதில் டேப் மாதிரி இருக்கும். DDR RAM is called double data rate because it is transfer data twice per clock cycle. 2 தடவை நம்ம அதை எடுத்துக்கலாம் டேட்டாஸை. ஜிப் டிஸ்க், இதுவும் ஒரு டிஸ்க்கு தான், செகண்டரி ஸ்டோரேஜ் தான். ஜிப் டிஸ்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ். மேக்னெட்டிக் ரிமூவபிள் செகண்டரி, அதுவும் கையில் வச்சுக்கலாம், பென்ட்ரைவ் மாதிரி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் இஸ் கால்ட் எ பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர், அது CPU தான். பிரெயின் ஆஃப் த ஹார்ட்டுங்கிறாங்க, பிரெயினுங்கிறாங்க. ஆனால் இப்போ முன்னாடி ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு வந்தது, இப்போ பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். இப்போ லேட்டஸ்ட்டாக வரதே நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் யூனிட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பர்ஃபார்மிங் கால்குலேஷனா, இல்லையே, ALU தான் கால்குலேஷன். கண்ட்ரோல் யூனிட் வந்து அது எதுக்குன்னா ஒன்லி எல்லா யூனிட்டையும் கண்ட்ரோல் பண்ண தான். ப்ராசஸர் இஸ் ஆல்சோ கால்டு CPU. ஆமாம், CPU உள்ளே தான் ப்ராசஸர் இருக்குது, அதான் CPU ப்ராசஸருங்கிறோம். விச் யூனிட் இஸ் CPU பெர்ஃபார்ம்ஸ் கால்குலேஷன், ALU தான், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஏ ப்ராசஸர் ஸ்பீட் இஸ் மெஷர்டு இன், ஏன்னா ஜிகாபைட்டு, அதாவது மெகா ஹெட்ஸ், ஜிகா ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் இது வந்து பர் செகண்டு, பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்டு. அப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து ட்ரூ. என்ன ட்ரூ, ஏ பெர்ஃபார்ம்ஸு மெகா ஹிட்ஸ் இந்த கொஸ்டினே ட்ரூ தான். இந்த கொஸ்டின் பாருங்கள், த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் CPU, Central Processing Unit. Arithmetic and logic unit is also known as brain. False. அது கிடையாது, CPU தான் brain of the computer. அடுத்தது ALU controls input devices. ALU control பண்ணாது, CPU direct data flow. ஒன்லி ட்ரூ தான். ரெண்டாவது CU கண்ட்ரோல் யூனிட்டு தான் வந்து டேட்டாவை ஃப்ளோ பண்ணுது, கண்ட்ரோல் யூனிட் டேட்டாவை ஃப்ளோ பண்ணுது. ALU வந்து ப்ராசஸ் பண்ணுது. அதனால் ஒன்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டு 2 தான் கரெக்ட். அடுத்தது வந்து த மெயின் சர்க்கியூட் போர்டு இஸ் எ கம்ப்யூட்டர், அது மதர் போர்டு தான். அடுத்தது த டேஷ் இஸ் த கம்ப்யூட்டர்ஸ் மெயின் சர்க்கியூட் போர்டு, மதர் போர்டு தான். மதர் போர்டு இஸ் அன் அவுட்புட் டிவைஸ், கிடையாது, அது உள்ளுக்கே அது ஒரு டிவைஸு, ஆனால் வந்து இன்புட் அவுட்புட்லாம் கிடையாது. உள்ளுக்கு மதர் போர்டு அது இருந்தால் தான் எல்லா ப்ராசஸும் நடக்கும். அடுத்தது அதனால் ஃபால்ஸு. மதர் போர்டு கண்டெய்ன்ஸ் ஸ்லாட்ஸ் அண்டு ரேம் அண்டு ப்ராசஸர். ஓகே, ஆமாம், அதாவது ரேம் அண்டு ப்ராசஸர்லாம் எல்லாமே மதர் போர்டில் தான் இருக்குது. அது நீங்கள் மெக்கானிக் வந்து பார்க்கும்போது, அதனால் ஒன்லி ஒன் ட்ரூ. மதர் போர்டு ஒர்க்ஸ், அது ஸ்டோரேஜ் டிவைஸாக, மெமரியா, இல்லையே, அதனால் ஃபஸ்ட்டு மட்டும்தான் ட்ரூ. அடுத்தது பாருங்கள், விச் ப்ரொவைட்ஸ் பவர் சப்ளை டு கம்ப்யூட்டர், SMBS தான். அது கம்ப்யூட்டர் போட்டவுடனே ஒரு ஃபேன் சுத்தம், அதுதான்.
சுவிட்ச் மோடு, பவர் சப்ளை அதுக்கு பேர். எஸ்எம்பிஎஸ் சப்ளைஸ் எலக்ட்ரிக் பவர் டு த கம்ப்யூட்டர், உண்மைதான். அப்புறம் ஒன்று, மானிட்டர் யூஸ்வலி கனெக்டட் டு த சிஸ்டம் யூனிட் யூஸிங் விஜிஏ போர்ட்டு ஹெச்டிஎம்ஐ. போர்ட்னா இப்படி சொருகிறது. மானிட்டரை பாருங்களேன், இந்த சிபியூலேருந்து வரும்போது மானிட்டரை கனெக்ட் பண்ணுறது அந்த ஒரு ஒயரோட அந்த டாப்பு பகுதியை எடுத்து பாருங்கள், அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கேனர் கின்னர்லாம் சொருகிறது பாருங்களேன், பென்ட்ரைவ் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து உண்மை. அது பேர் விஜிஏ. சம்டைம்ஸ் விஜிஏ போர்ட்டு இருக்கும், அது முக்கோணமாக இருக்க மாதிரி இருக்கும். ஹெச்டிஎம்ஐ போர்ட்டுன்னு வேறு மாதிரி இருக்கும். அந்த போர்ட்டு தான். கீபோர்டு அண்டு மவுஸ் எல்லாம் வந்து யூஎஸ்பி போர்ட்டு. யூஎஸ்பின்னா நீங்கள் பென்ட்ரைவுக்கு இதில் இருக்கும்ல, செல்லை சார்ஜ் பண்ணுறது, அதுதான். அதனால் ரெண்டுமே கரெக்டு. டிவைஸ் தட் கன்வெர்ட்ஸ் டிஜிட்டல் சிக்னல்ஸ் இன்டு அனலாக் ஃபார் கம்யூனிகேஷன். அப்படி கொண்டு வர்றது என்னன்னா மோடம். டிஜிட்டல் வரதை நம்ம மோடத்து வழியாக தான் நம்ம பார்க்குற மாதிரி கொண்டு வர்றது. மோடம் இஸ் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஆமாம், உண்மைதான். ஒய்ஃபை மோடம் ஆர் ஆல்சோ கால்டு ஒயர்லெஸ் ரூட்டர்ஸ். உண்மை. ஒய்ஃபை அது தானே ரிசீவ் பண்ணுது. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைசஸ் இஸ் யூஸ் டு கனெக்ட் எ கம்ப்யூட்டர் டு எ டெலிஃபோன் லைன் ஆர் இன். அதுவும் மோடம் தான். மோடம் இப்போ தான் ஒய்ஃபை, முன்னாடியெல்லாம் மோடம் தான். A dash is a computer hardware components that connects a computer to a computer network. அப்படின்னு கேட்டால் நிக் கார்டுன்னு ஒன்று இருக்கும் கம்ப்யூட்டருக்குள்ள, அது பேர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. அது இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்குன்னே பயன்படுறது. நிக்கு கார்டு இல்லை அப்படின்னா இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இல்லைன்னா கனெக்ட் பண்ண முடியாது. ஆல்சோ லேன், அதாவது லோக்கல் ஏரியா நெட்வொர்க், சின்ன குறிப்பிட்ட இடத்துக்கு பண்ணுறதுக்கு. என் மதர் போர்டு ஒன் மெயின் போர்டு. அடுத்து இதில் பாருங்கள், அது அதுக்கு நேராக கொடுத்துருங்க. மதர் போர்டு அது மெயின் போர்டு, ப்ராசஸர் பிரெயின், மோடம் கம்யூனிகேஷனுக்கு. ஆக ஃபஸ்ட்டும் ட்ரீ, அதாவது இப்போ எது ட்ரூ அப்படின்னா மோடம் கம்யூனிகேஷனுக்கு தான். ப்ராசஸர் வந்து பிரெயின்னு சொல்கிறோம். அப்போ எல்லாமே சேர்த்து A1 அது குறிக்கல ஸ்டூடெண்ட், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஏ அதுதான் கரெக்டு ஸ்டூடெண்ட். அடுத்தது பாருங்களேன், கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ்டு இன் ஆடியோ ப்ராசஸிங். கிராஃபிக்ஸ் கார்டு வேறு, ஆடியோ ப்ராசஸிங் வந்து சவுண்டு கார்டு. அங்கே பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின். விச் காம்போனன்ட் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆடியோ இன்புட் அண்ட் அவுட்புட் இன் ஏ கம்ப்யூட்டர். சவுண்டு கார்டு தான் வேணும். கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது வந்து வேறு. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைஸ் இன் ஏ கம்ப்யூட்டர். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இது எல்லாமே வந்து அவுட்புட்டு, கீபோர்டு மட்டும்தான் இன்புட்டு. அடுத்தது கீபோர்டு இஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸு இல்லை, அது இன்புட் டிவைஸு. எ ஒயர்லெஸ் கீபோர்டு கம்யூனிகேட்ஸ் யூஸிங். ஆமாம், ஒயர்லெஸ்ஸு அது ஒரு மாதிரி போர்ட்டு மாதிரி இருக்கும். இன்ஃப்ராட் ப்ளூடூத் வழியாக இயங்கும், போர்ட்டு மாதிரி இருக்கும். அது நம்ம சிபியூவில் சொருவிடணும். மவுஸும் கீபோர்டும் அந்த ஒரே போர்ட்லேயே ஒயர்லெஸில் இயங்கும். அடுத்தது வந்து எ டிவைஸ் யூஸ்டு ஃபார் கேமிங் கண்ட்ரோலிங் ஏர்க்ராஃப்ட். இது அது வந்து ஜாய்ஸ்டிக். அது தெரியும், கேமுக்கெல்லாம் இப்படி கையில் வச்சு பிள்ளைங்க நவுத்தும், அது பேர் தான் ஜாய்ஸ்டிக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்புட் டிவைஸ் தட் கேப்சர் ஸ்டில் இமேஜஸ் அண்டு வீடியோஸ் கேப்சர். டிஜிட்டல் கேமரா தான். அதில் போயிட்டு பிடிச்சிட்டு வந்து அது வழியாக நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட்டு கொடுக்கலாம். விச் இன்புட் டிவைஸ் அலோஸ் ஏ யூசர் டு ட்ரா டைரக்ட்லி ஆன் ஏ ஃப்ளாட் இது கிராஃபிக் டேபிள். இது மாதிரியே உங்களுக்கு இப்போ செல்லும் வந்துடுச்சு, அப்படியே ஒரு பெண்ணால் அப்படியே எழுதலாம், கையால் எழுதலாம், அந்த மாதிரி தான் ட்ரா. அதாவது டைரெக்டாக ஃப்ளாட்டு பேடு, அந்த பேட்லேயே எழுதலாம். செல்லே தான் வந்திருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பாங்க. அது ஸ்டைலஸ் பெண்ணை வச்சு எழுதலாம். அதுதான் கிராஃபிக் டேப்லெட். ஜாய்ஸ்டிக்கு, ஸ்கேனர், மவுஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர். ஜாய்ஸ்டிக் வந்து கேமு, ஸ்கேனர் மவுஸ்லாம் வந்து இன்புட் டிவைஸு. அடுத்தது வந்து
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்புட் டிவைஸ்? என்ன ஸ்கேனர் தான். ஸ்பீக்கர், மானிட்டர் இதுதான் பார்த்துட்டு இருக்கோம்ல, அவுட்புட் தானே காமிக்குது. பிரிண்ட்ரு எல்லாம் அவுட்புட்டு. விஷுவல் டிஸ்பிளே யூனிட் இஸ் கம்ப்யூட்டர். ஆமாம், மானிட்டர் வந்து இப்போ தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன்ல உங்களுக்கு, வெளியில் தானே காமிக்குது. அது வந்து டிஸ்பிளே அப்படின்னாலே அவுட்புட்டு தான். மானிட்டர் இஸ் காமன்லி யூஸ்ட் அவுட்புட் டிவைஸ், சம்டைம்ஸ் கால்டு அஸ், அதாவது அதோட பேர் அது விஷுவல் டிஸ்பிளே யூனிட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதானே ஒழிய அது என்றைக்கு இருந்தாலும் அவுட்புட் டிவைஸுங்கிறது தான் மாறாது. இதோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே. அடுத்தது, த ஸ்மாலஸ்ட் போர்ஷன் தட் கேன் பி அட்ரஸ்டு பை த கம்ப்யூட்டர், கொஞ்சோண்டு, கால்டு ஃபிக்சல். ஃபிக்சல்னால் ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்டு, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ ஃபோட்டோவெலாம் அதிக ஃபிக்சல் கொடுத்தோம்னா நல்லா பளிச்சுன்னு வரும். ஃபிக்சல் கொஞ்சம் குறைவாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே கேட்கும். ஃபிக்சல் குறைவாக கொடுத்தோம்னா டாட்டரில் டாட்டாக வரும், அதுதான் ஃபிக்சல். அதாவது அதிக இங்கு செலவு பண்ணி ஒரு டிராயிங் வரைகிறதுக்கும் சும்மா அப்படியே புள்ளி வச்சு டிராயிங் வரைகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ புள்ளி வச்சு டிராயிங் வரைஞ்சால் டிராஃப்ட் மாதிரி இருக்கும். ஸோ டிராஃப்ட் மாதிரி இல்லாமல் அதுக்கான கூடுதலாக ஃபிக்சல் கொடுக்குறது தான் ஃபிக்சல். அதே போல் கேமராஸும் வந்திருக்கு பாருங்கள். நம்ம வாங்கும்போதே எவ்வளோ ஃபிக்சல், செல்லையும் அப்படி தான் வாங்குகிறோம், கேமராவையும் அப்படி தான் வாங்குகிறோம். எப்படி ஃபிக்சல், அதாவது கண் இமைகள் அந்த மாதிரி சேர்த்து எடுக்கும். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. காஸ்ட்லியாக கூட ஃபிக்சல் இருக்கிறது மாதிரி வாங்குறது தான். அதுதான் ட்ரூ. ஸ்க்ரீன் கால்டு கம்ப்யூட்டர் ஆன் த ஸ்க்ரீன். அப்போ பார்த்தீங்கன்னா அதிக ஃபிக்சல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி மாதிரி இருக்கும், சூப்பராக. பிளாட்டர் இஸ் எ டேஷ். தட்டு பிளாட்டர் வந்து அவுட்புட் டிவைஸு. பிளாட்டர் என்ன பண்ணோம்னா ஒரு சிக்ஸ் பென்ஸை வச்சு கேடு டிராயிங்லாம் கம்ப்யூட்டரில் கொடுத்தோம்னா சிஎன்சி மிஷின் மாதிரி. லேசர் பிரிண்டர் இஸ் லோ காஸ்ட். யார் சொன்னா? ஹை காஸ்ட்டு. அதாவது ஹை காஸ்ட்டு, ஹை கெப்பாசிட்டி. அதோட பிரிண்டிங் கெப்பாசிட்டி இஸ் சூப்பர் டிவைஸ் வென் கம்பேர்டு வித் டாட்மெட்டிக்ஸ் பிரிண்டரோட போய் லேசரை கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை. ஸோ அது வந்து ஃபால்ஸ். அடுத்தது டாட்மெட்டிக் இன்னொன்று ஒன்று இருக்குது, இம்பேக்டு, நான் இம்பேக்டு. இம்பேக்ட்னால் நம்மளுக்கு குத்தி சேதத்தை, நான் இம்பேக்டுனா சேதமே இல்லாமல் வச்சோன்னா அப்படியே நைஸாக பிரிண்ட் வெளியில் வரும், அது லேசர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ்? இதில் எது அவுட்புட்டு? எல்லாம் கீபோர்டு, மவுஸு, ஸ்கேனர்லாம் இன்புட்டு தான், பிரிண்டர் தான் அவுட்புட்டு. இங்கே பாருங்கள், மவுஸ் வந்து ஃபோட்டோ, டாக்குமெண்ட்டு, பிக்சர்ஸு இதெல்லாம் உள்ளுக்கு கொண்டு போகும். சாரி ஸ்கேனர் வந்து டாக்குமெண்ட்டு, பிக்சர்ஸு எல்லாம் கம்ப்யூட்டருக்குள்ளே இன்புட் கொடுக்கறதுனால அது ஸ்கேனர் வழியில் ஸ்கேனரில் வச்சு கொண்டு போகும். கீபோர்டு கேரக்டரை கொண்டு போகும். மவுஸ் என்னன்னா அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஸ்கொயரு, க்யூபு, அதெல்லாம் எடுத்து நம்ம வச்சு நம்மளோட டாக்குமெண்ட்டை தயார் பண்ணுறதுக்கு பயன்படுறதுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாம் எடுக்க மவுஸு. கிளிப்பாட்டில் போய் இன்செர்ட்லாம் அதெல்லாம் எதை வச்சு பண்ண முடியும்? மவுஸை வச்சு தான் பண்ண முடியும், கீபோர்டை வச்சு பண்ண முடியாது. அடுத்தது இது நேராக. வீடியோனா டிஸ்பிளே தான், பிரிண்டர்னா பேப்பர் அவுட்புட்டு தான், பிளாட்டர்னா லார்ஜ் டிராயிங்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு கரெக்டு தான் ஏ. அடுத்தது பிரிண்டர் வந்து ஹார்ட் காப்பி அவுட்புட்டு தரும், ஸ்கேனர் வந்து இன்புட்டு தான், மானிட்டர் இதுவும் ஃபஸ்ட்டு தான் ரைட்டு. அடுத்தது இது பாருங்கள் ஸ்டூடெண்ட், கீபோர்ட்னா டைப்பிங் போட்டாங்க, மவுஸு பாயிண்டிங்கு, ஸ்கேனர் இன்புட்டு, இமேஜ் இன்புட்டு. அப்போ கரெக்டு தான், ஒன்று எல்லாம் ஒன்று தான். கீபோர்டு டைப் பண்ண பயன்படுது, மவுஸ் வந்து உள்ளார இருக்கிறத பாயிண்ட் பண்ண பயன்படுது, ஸ்கேனர் வந்து ஃபோட்டோஸு, டாக்குமெண்ட்ஸ்லாம் உள்ளுக்கு இன்புட் கொடுக்க பயன்படுது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்டு பேர் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ்? ஒன்றா கரெக்டு. இன்புட்டுக்கும் அவுட்புட்டும் ஒரே ஜோடி எது அப்படின்னா கீபோர்டு, மவுஸு கிடையாது, ரெண்டும் இன்புட்டு. இவங்க சொல்கிறது இன்புட்டு அவுட்புட்டு ரெண்டும் ஒரே கரெக்டான பேர் அப்படின்னா ஜோடினா ஸ்கேனர். இன்புட்டுக்கு ஸ்கேனர், அவுட்புட்டுக்கு பிரிண்டரு. மவுஸும் ஸ்பீக்கரும் பாருங்கள்,
மவுஸ் வந்து இன்புட்டு, ஸ்பீக்கர் வந்து மவுஸ் அண்டு ஸ்பீக்கர் அவுட்புட் தான். கீபோர்டு அண்டு ஹார்ட் டிஸ்க்கு வந்து உள்ளேயே இருக்குது. கீபோர்டு வந்து இது. இங்கே பின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கேனர் அண்டு பிரிண்டர். ஸ்கேனர் வந்து இன்புட்டு, பிரிண்டர் வந்து அவுட்புட். அடுத்தது 1 கீபோர்டு அண்டு மவுஸ் ஆர் இன்புட் டிவைஸ். கீபோர்டு மவுஸும் ஆமாம், அது உண்மை. மானிட்டர் இஸ் அவுட்புட். அப்போ ரெண்டுமே கரெக்டு ஃபஸ்ட்டு. அடுத்தது எ கம்ப்யூட்டர் கேன் பெர்ஃபார்ம் மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்டு. உண்மை. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு இது ரெண்டாவது இது. அதனால ஃபஸ்ட்டு மட்டும்தான் உண்மை. ஸ்டோரேஜ் கம்ப்யூட்டர் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ்லாம் கிடையாது. ஒன்லி ஒன்று தான் ட்ரூ. விச் போர்ட் டிரான்ஸ்மிட்ஸ் டேட்டா 1 பிட் அட் எ டைம். சீரியல் போர்ட்டு தான். சீரியல் போர்ட்டுலாம் எல்லாமே பின்னாடி இருக்கும் உங்களுக்கு. விச் போர்ட் வாஸ் ட்ரெடிஷ்னலி யூஸ் டு கனெக்ட் ஓல்டு இது. அது வந்து பேரலல் போர்ட்டு. அது எப்படி சொல்கிறது? பேரலல் போர்ட்டு அது வேறு மாதிரி இருக்கும். ஓல்டு பிரிண்டர்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேரலல் போர்ட்டு ஒரு மாதிரி சதுரமாக ரவுண்டாகவும் இருக்கும். ரவுண்டாக அதில் புள்ளி புள்ளியாக நாபு மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிபியூவில் இருக்கும். அதை கொண்டு போய் சொருவிக்கணும். அந்த போர்ட்டே இப்போ இல்லை ஸ்டூடெண்ட். இப்போல்லாம் வந்து ஃப்ளாட்டாக எப்படி யூஎஸ்பி சார்ஜி செல்லுக்கு போடுறோமோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள்லாம் அந்த பேரலல் போர்ட்டை பார்த்துருக்கீங்களா என்னன்னு கூட தெரில. வட்டமாக இருக்கும். சில சமயம் அந்த ஒரு பின்னு கூட வேகமாக அழுத்தும் போது நெளிஞ்சு போயிடும். ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி போர்ட்டு தான் எல்லாத்துக்குமே. விச் போர்ட் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கனெக்ட் பென் ட்ரைவ்ஸ் அண்டு மெனி. யூஎஸ்பி தான். எல்லா பெரிஃபரல்ஸ் எல்லாமே. பெரிஃபரல்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிபியூவில் எதெல்லாம் கனெக்ட் பண்ணி உள்ளுக்கு போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக வச்சுக்கிறோமா தான். என்னது? பிரிண்ட்ரு, ஸ்கேனரு, வேறு என்னென்ன வச்சுக்கிறோம்? ஏதாவது பென்ட்ரைவு, இதிலெல்லாம் கொண்டு வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். 0 or 1 பைனரி டிஜிட் கரெக்டு தான். பிட்டு 1 பிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்தது பேரலல் போர்ட், மல்டி பிட்டு ட்ரான்ஸ்ஃபர். ரெண்டாவது யூஎஸ்பி, மாடர்ன் கனெக்டர். இதெல்லாம் வந்து ஏ கரெக்ட். அடுத்தது த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா ஃப்ரம் சிபியூ. எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சு நல்லா படிங்க ஸ்டூடெண்ட். எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். இதுவும் சிஓஏ கொஸ்டின் தான். The transfer of data from a CPU to the peripheral devices of a computer achieved through computer ports. ஆமாம், இப்போ நான் சொன்னது தான். எல்லாம் கம்ப்யூட்டர் போர்ட் வழியாக தான் கம்ப்யூட்டர் கொண்டு வர முடியும். அடுத்தது which step is connecting for both the scanner and printer installation? adding device. அது வழியாக தான் கொண்டு வர முடியும். ஸ்டெப்பு ஒவ்வொரு டிவைஸாக ஆட் பண்ணணும். அது வந்து புதுசாக வாங்கும்போது நம்ம அதோட இதை எடுத்து இப்போ ஒன்று பவரில் சொருவிடணும், இன்னொன்று அந்த கேபிளை கொண்டாந்து சிபியூவில் சொருவி. அந்த காலத்தில் சிடி இருக்கும், இந்த காலத்தில் வந்து அதுவே நெட்டை ஆன் பண்ணால் கேட்குது. அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளார போயிட வேண்டியது தான். டிரைவர் சாஃப்ட்வேர் இஸ் கம்பல்சரி ஃபார் ஸ்கேனர் அண்ட் பிரிண்டர். ஆமாம், பிரிண்டரு ஸ்கேனர் எல்லாத்துக்குமே டிரைவர் சாஃப்ட்வேரை வாங்கும்போதே அதுக்குள்ளே ஒரு சிடி இருக்கும். பிரிண்டர் இன்ஸ்டாலேஷன் டஸ் நாட் ரிக்வயர் எனி சாஃப்ட்வேர். இல்லையே, ஃபால்ஸ். அதுக்கெல்லாம் சிடி கொடுப்பாங்க. ஒயர்லெஸ் பிரிண்டர் நீட்ஸ் நோ டிரைவர் இன்ஸ்டாலேஷன். அதுவும் ஃபால்ஸ் தான். எதுனாலும் சிடி இருக்கும், அதுலேயே ஒரு சிடி இருக்கும். த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் எ நியூ பிரிண்டர். சிடி அது அந்த காலம். இப்போல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நெட்லேயே நமக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் எ நியூ பிரிண்டர் யூஸ்வலி ரெக்கையர்ஸ் பவர் கேபிளும். இப்போ நான் சொன்னேன் அந்த கேபிளை சொருவிட்டு இருந்தான்னு சொன்ன மாதிரி பவர் கேபிளும் வேணும். அந்த இன்ஸ்டாலேஷன் டிரைவர் சாஃப்ட்வேரும் பிரிக்கும் போதே இருக்கும்.
பாக்ஸை பிரிக்கும் போதே எ கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் அது ட்ரூ தான். எ கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் வித்தவுட் என்ன அது தப்பு. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் ட்ரூ. அடுத்தது இந்த கொஸ்டினை பாருங்கள் ஸ்டூடெண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பேசிக் கம்ப்யூட்டர் டேர்ம்? இது எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளே இருக்குது. என்னென்ன? ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், மானிட்டர். ஆனால் லைப்ரரி வந்து ப்ரோக்ராம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்? அட்வான்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் பாருங்கள். ஸ்டோர்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, கெட்ஸ் குயிக்லி, டயர்டு குயிக்லி, ஒர்க்ஸ் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் திங்ஸ் லைக் ஹியூமன். இதெல்லாம் ஏதோ தப்பாக தான் இருக்குது. இந்த பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்ப்யூட்டர் விச் யூனிட் பெர்ஃபார்ம் கால்குலேஷன் லாஜிக்கல் ஆப்ரேட் ஏஎல்யூ தான். அடுத்தது பாருங்கள். விச் கம்ப்யூட்டர் டைப் இஸ் பெஸ்ட் சூட் ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்டு காம்ப்ளெக்ஸ் சயின்டிஃபிக் எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர். அடுத்தது வேர் இஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைப்பிக்கலி ஸ்டோர்டு அந்த கம்ப்யூட்டர் இஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்கில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர்? விண்டோஸ் 10. பாக்கி எல்லாம் எம்எஸ் வேர்டு, டேலி இதெல்லாம் ப்ரோக்ராமை கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் 10 தான். அதுவும் ப்ரோக்ராம் தான். சிஸ்டம் சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம், அது சாஃப்ட்வேர். The data is stored permanently which memory? ROM. பாக்கியெல்லாம் டெம்பரரி. கேட்சி இதெல்லாம் டெம்பரரி. PROM stands for Programmable Read Only Memory. அதோட பேர் விரிவாக்கம். Which of the following storage devices has the faster access time? SSD தான் வெரி ஸ்பீடு சொன்னால HDDயை விட. அந்த கேட்ச் மெமரி இஸ் லொக்கேட்டட் இன்சைடு சிபியூவில் தான் அது இருக்கும். சின்னதாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் EPROM கேன் பி எரேஸ்டு யூஸிங் அல்ட்ராவைலட் லைட். இதை வச்சு தான் எரேஸ் பண்ணுவாங்க.